श्लोकम 10 प्रत्यक्षं तव राजेन्द्र पाण्डवैस्तु मगकृता राजसूय कृतुवर समाप्तवर दक्षिणा प्रत्यक्षं तव राजेन्द्र पाण्डवैः तु मगः कृतः राजसूयः कृतुवरः समाप्तवर दक्षिणः. ராஜாவே, உங்களுக்கு நிறைய ஞானம் எல்லாம் இருக்கிறதாக்குமே. பாண்டவர்கள் செஞ்ச யாகத்தை சம்பந்திச்சு யஜ்ஞங்களில உத்தமமான ராஜசூயமாய் இருந்ததே அந்த யாகம் சமாபிச்சோன நிறைய தட்சிணை எல்லாம் கொடுத்தாளே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமே. மய നിർമ്മിതമായിരിக்கிற ഇന്ദ്രപ്രസ്ഥം മയനാക്കം ഉണ്ടാക്കിയത്. അതിലെ രാജാതിരാജനായിട്ട് ധർമ്മപുത്രർ വളരെ കാലഘട്ടത്തില് 19 வருஷமா அந்த ராஜகொட்டாரத்துல தர்மபுத்திரர் வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த டைம்ல ஒரு நாளைக்கு நாரதமுனி அங்க வரார். பிரம்மபுத்திரனா இருக்கிற நாரதமுனி தர்மபுத்திரருக்கு உபதேசம் பண்றார். ராஜசூய யஜ்ஞம் நடத்து தர்மபுத்திரா அப்படின்னு. உன்னோட பிதாவான பாண்டுவோடு ஆக்ரகம் அனுசரிச்சாக்கும் நான் இதை சொல்றேன் அப்படின்னு பிரம்மாவோடு புத்திரனான நாரதர் சொன்னார். அதுக்கு தர்மபுத்திரர் கேட்கிறார், சொர்க்கஸ்தனாயிருக்கிற என்னோட அப்பாவோடு ஆசைய சாதிப்பிச்சு கொடுக்க வேண்டியது புத்திரனான என்னோட கடமையாக்கும். சிரேஷ்டமான ராஜசூய யஜ்ஞம் நடத்துறதுக்கு எனக்கு பிராப்தி இருக்கா? அதாக்கும் என்னோட சந்தேகம். மயன் உண்டாக்கின இந்த இந்திரபிரஸ்தத்துல நான் ராஜாவாயிட்டு வாழ தொடங்கிட்டு 19 வருஷம் ஆயாச்சு. குருராஜ்யம் 2ஆயிட்டு டிவைடு பண்ணி ஹஸ்தினாபுரத்துல துரியோதனனும் இந்திரபிரஸ்தத்துல நானும் ராஜாவாயிட்டு இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். காண்டவ தகனத்துல அர்ஜுனன் செஞ்ச ஹெல்ப்புக்கு பிரத்யுபகாரமாயிட்டு அசுர சிற்பியான மயன் இந்த அழகாயிருக்கிற அற்புத சபாமண்டலமாயிருக்கிற இந்த இந்திரபிரஸ்தத்தை எனக்கு உண்டாக்கி கிஃப்டா தந்தார். அப்படி இருக்கிற இந்த காண்டவ பிரஸ்தத்துல வச்சு ராஜசூயம் நடத்துறதுக்கு எனக்கும் ஆசை இருக்கு. பகவான் துவாரகாபதியான கிருஷ்ணனோடு கூட்டிட்டு நான் கூடி ஆலோசிக்கட்டும். அதுக்கப்புறமா அவர் சொன்னபடி நான் கேட்கிறேன். நாரதர் சொல்றார், தர்மபுத்திரா சங்கடப்படாம இருங்கோ, துவாரகைக்கு நான் போறேன். பகவான் கிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்லி பகவானை இங்க அனுப்பி விடுறேன். யாகத்துக்கு என்னெல்லாமாக்குமோ தேவை அதெல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுக்குங்கோ அப்படின்னு. அதுக்கப்புறமா இந்திரபிரஸ்தத்திலிருந்து துவாரகைக்கு வந்தார் நாரதர். பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை பார்த்தார். இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சொன்னார். பகவானே, உங்களோடு உத்தம பக்தனாயிருக்கிற தர்மபுத்திரரோடு ஒரு சந்தேசம் நான் இங்க கொண்டு வந்திருக்கேன். இந்திரபிரஸ்தத்துல யுதிஷ்டிர மகாராஜாவுக்கு சர்வசிரேஷ்டமான ராஜசூய யஜ்ஞம் நடத்தணும் அப்படின்னு ஆசை இருக்கு. அயோத்தியாபதியாயிருந்த ஹரிச்சந்திர மகாராஜா ராஜசூயம் நடத்தினதோடு பலமாயிட்டு இப்பவும் சொர்க்கத்துல எல்லாரும் பூஜிக்கப்பட்டு எல்லாராலையும் பூஜிக்கப்பட்டு நித்திய ஆனந்த சுகம் அனுபவிச்சுண்டு வாழறார். பகவானோட அபிப்பிராயம் கூடி தெரிஞ்சுட்டு வேணாம் ராஜசூய யாகம் ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்னு தர்மபுத்திரர் சொல்றார். அதனால எந்த அளவுக்கு சீக்கிரம் முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் நீங்கள் தர்மபுத்திரரை சந்திக்கிறதுக்கு போகணும். அதுக்கு பகவான் ரிப்ளை சொன்னார், இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் எனக்கு காதுக்கு அமிர்தமாயிருக்கு, உடனடியா நான் போறேன். பிரம்மா சொல்றார், தர்மபுத்திரர் சொன்னதை நான் இங்க சொன்னேன், அவ்வளவுதான். துஷ்டனும் ரொம்ப ரொம்ப
கொடூரனும் மகாபாபியுமாயிருக்கிற ஜராசந்தன் அவனுக்கு இஷ்டமில்லாத ராஜாக்களையும் நாடுவாழிகளையும் முழுவன் பிடிச்சு கட்டி ஜெயில போட்டு அடைச்சு சிரமப்படுத்துறான். நிறைய ஸ்திரீ ஜனங்களை துரோகிக்கிறான். துஷ்டர்களை ரொம்ப அவன் துஷ்டர்களுக்கு சப்போர்ட்டா இருக்கான். நல்லவர்களை துரோகிக்கிறான். துஷ்ட நிகிரகத்துக்கும் சிஷ்ட பரிபாலனத்துக்குமாயிட்டு அவதரிச்சிருக்கிற பகவானே, அந்த துஷ்டன் ஜராசந்தனோடு കാര്യത്തില് നിങ്ങളൊന്ന് ശ്രദ്ധിക്കണം. ദുഷ്ടരാജാക്കളും പ്രബലர்களுമായിരിக்கிற ദുര്യോധനൻ, ശിശുപാലൻ, ദന്തവക്ത്രൻ, സാൽവൻ ഇവാളെല്ലാം இந்த ജരാസന്ധനോട് മിത്രങ്ങളാക്കും. அந்த ஜராசந்தனோடு ஜெயில படுத்துருக்கிற ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கிற ராஜாக்கள் நிறைய பேரு உங்ககிட்ட ஹெல்ப் பண்றதுக்கு சொல்லுங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லி விட்டுருக்கா. அதையும் நான் இங்க சொல்லிடுறேன். கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு இருந்த பகவான், எல்லாரையும் நான் காப்பாத்திடுவேன்னு போய் சொல்லுங்க நாரதா அப்படின்னு சொல்லி அனுப்புறார். அதுக்கப்புறமா பகவான் தன்னோடு பக்கத்துல நிக்கிற உத்தவர்கிட்ட கேட்டார். நாரதர் இப்ப ரெண்டு விஷயங்களையும் சொல்லிட்டு போயிருக்கார். ஒன்னு, தர்மபுத்திரருக்கு ராஜசூய யாகம் நடத்தணும், அதுக்கு என்னோட சப்போர்ட் வேணும். இன்னொன்னு சொல்லியிருக்கார், ஜராசந்தனை நிகிரகிக்கணும். ரொம்ப ரொம்ப நல்லவர்களாயிருக்கிற ராஜாக்களை இந்த ஜராசந்தனோடு காராகிரகத்திலிருந்து மோചിപ്പിക്കണം. ரெண்டுமே முக்கியமாக்குமே உத்தவா. இப்ப என்னவாக்கும் ஃபர்ஸ்ட் செய்யணும், அதை நீ ஒன்னு சொல்லேன். ஜராசந்தனை வதிக்கணுமா, ராஜசூயம் சம்பந்திச்ச அந்த யாகம் சம்பந்திச்ச பேச்சுவார்த்தைக்காயிட்டு இந்திரபிரஸ்தத்துக்கு போனமா. நீ சொல்றபடி நான் கேட்கிறேனே அப்படிங்கிறாரு பகவான், ஒன்னும் தெரியாத மாதிரி. உத்தவர் ரொம்ப ரொம்ப புத்திசாலியாக்கும், பகவானோட மந்திரியாக்கும். உத்தவர் ஜென்மாந்தரத்துல விஷ்ணு பக்தனாயிருந்த ஒரு வசுவாக்கும். உத்தவர் வசுக்கள் எல்லாம் ஒரு யாகம் பண்ணினா. அந்த யாகத்துல விஷ்ணு சாயுஜ்யம் கிடைக்கிறதுக்கு வேண்டிட்டு உத்தவர் பகவான പ്രത്യേകമായിട്ട് പൂജിച്ച് തപോനിഷ്ഠ ആചരിച്ചാൽ അതിനോട് ഫലമായിട്ട് ரொம்ப ரொம்ப ശ്രേഷ്ഠ ഉത്തമ കൃഷ്ണഭക്തനും ரொம்ப ரொம்ப കൃഷ്ണ ബന്ധുവുമായിട്ട് യദുവംശത്തിലെ ഉദ്ധவர் பிறந்தார். தேவாச்சாரியனாயிருக்கிற ப்ரஹஸ்பதியிலிருந்து நிறைய நீதி சாஸ்திரங்கள் படிச்சார். அப்படி நீதியும் அதே மாதிரி ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ற அந்த வைபவமும் எல்லாம் சேர்ந்து பக்தியோடு கூடி இருக்கிற ஒரு மந்திரியாக்கும் உத்தவர். அதனாலேயாக்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் உத்தவர் கிட்ட என்ன பண்றது அப்படின்னு கேட்டார். உத்தவருக்கு கரெக்டான ஒரு வழி காட்ட முடியும். அதனால உத்தவர் சொன்னார், பகவானே, இது ரெண்டும் அச்சே சேம் டைம் நடக்க வேண்டிய விஷயமாக்கும். அதை நம்ம நடத்தவும் செய்யலாம். அதுக்கு இப்படி செஞ்சா போரும். ராஜசூயத்துக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது அப்படின்னாக்கா திக்விஜயம் நடத்துறதாக்கும். திக்விஜயம் நடத்துறத ஜராசந்தன் எதிர்க்காம இருக்க மாட்டான். திக்விஜயம் சொன்னாக்கா குதிரை மேல ஏறிண்டு எல்லா ராஜ்யத்துக்கும் இப்படி சஞ்சரிக்கணும். ராஜசூய யாகம் நடக்க போறது அப்படின்னு. அப்போ அதுக்கு எகெயின்ஸ்டா இருக்கிறவா யுத்தத்துக்கு வருவா. அப்படி யுத்தத்துக்கு வரவாள தோக்கடிக்கணும். அதாக்கும் திக்விஜயம். എന്നിട്ട് அந்த ராஜ்யத்தை கையடக்கணும். அப்படி திக்விஜயம் நடத்துற ஜராசந்தன் வருவன். அப்போது அவனை வதிக்கிறதுக்கான அந்த ஒரு டைமும் சேரும். அதல்லாதக்கு எந்த ஒரு காரணமும் இல்லாதக்கு முதல்ல ஓடி போய் அவனை கொல்லக்கூடாது. அது செய்யறது நீதி கிடையாது. காரணம் இல்லாதக்கு காரியம் உண்டாகக்கூடாது. யாகம் நடக்கணும். அதே மாதிரி அந்த
மாகத ராஜாவாயிருக்கிற ஜராசந்தன் கொல்லப்படணும். ரெண்டும் அச்சே சேம் டைம் நடக்கும். பிராமண வேஷத்துல நீங்களும் பீமனும் கூட்டிட்டு அவனோட முன்னால போகணும். துவந்த யுத்தம் செய்யறதுக்கு ஆசைப்படணும். அவங்கிட்ட துவந்த யுத்தம் பண்ணலாம் வா அப்படின்னு கூப்பிடணும். அந்த துவந்த யுத்தத்துல மாருதபுத்திரன் மாகதனை வதிப்பர், பீமன் அந்த ஜராசந்தனை வதிப்பர். அதுல சந்தேகம் ஒன்றும் இல்லை. அப்படி அந்த தர்மபுத்திரரோட யாகம் எந்த ஒரு தடங்களும் இல்லாதக்கு மங்களகரமாய் நடக்கும். அதனால நீங்கள் முதல்ல ராஜசூயத்துக்கான பேச்சுவார்த்தைக்கு ஆயிட்டு இந்திரபிரஸ்தத்துக்கு கிளம்புங்கோம் அப்படின்னு உத்தவர் சொன்னார். உத்தவரோடு புத்திபூர்வமான உபதேசம் ஸ்வீகரிச்சார் பகவான். அடுத்த நாளைக்கே எல்லார்ட்டையும் யாத்திரை சொல்லிட்டு பகவான் தன்னந்தனியா இந்திரபிரஸ்தத்துக்கு கிளம்பினார் தர்மபுத்திரரை சந்திக்கிறதுக்கு. மணிரதத்துல ஏறி உட்கார்ந்து அவரு சர்வ ராஜ அலங்காரங்களோடும் கூடிட்டு பக்த ஜனங்களோடு அகம்படியோடு கூடிட்டு யாத்திரையானார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்ததை தெரிஞ்சுண்டு தர்மபுத்திரரும் சகோதரர்களும் பகவான ரொம்ப ரொம்ப சல்காரம் பண்ணி ஸ்வீகரிச்சா. துவாரகையில இருந்து ஸ்ரீகிருஷ்ணன் வந்திருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுண்டு அவரை பாக்கிறதுக்கு அந்த இந்திரபிரஸ்த புரவாசிகளும் ஓடி வந்தான். மய நிர்மிதமாயிருக்கிற சபாதலத்துல தம்பிகளோடு கூடிட்டு மந்திரிகளோடு கூடிட்டு பந்து மித்ராதிகளோடு கூடிட்டு உத்தம பௌர விருந்தங்களோடு கூடிட்டு உத்தம பிராமண சிரேஷ்டர்களோடு கூடிட்டு பகவான நன்னா உபசாரம் பண்ணி சல்கரிச்சு உட்கார வச்சதுக்கு அப்புறம் தர்மபுத்திரர் தன்னோட ஆசைய பகவான் கிட்ட சொன்னார். ராஜசூயம் நடத்துறதுக்கு நான் ஆசைப்படுறேன். என்னோட பிரௌடியும் பிரதாபமும் அடுத்த வாழ்க்கை எடுத்து காட்டுறதுக்காயிட்டு நான் இந்த ராஜசூயம் அப்படிங்கிற யஜ்ஞத்தை செய்யலை. புண்ணியத்துக்கும் புருஷார்த்தத்துக்கும் வேண்டி மட்டும்தான் நான் இதை செய்யறேன். அது மட்டுமில்லை, என்னோட அப்பா பாண்டு அவரோடு அந்த ஆசைக்காயிட்டும் சாயுஜ்ய சத்கதிக்காயிட்டும் நான் இந்த யாகத்தை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். பகவான் அனுகிரகிச்சானா நான் இதை செய்யறேன். பகவான் அனுகிரகிச்சாதான் இந்த ராஜசூயம் அப்படிங்கிற மகா யஜ்ஞம் எந்த தடங்களும் இல்லாதக்கு நடக்கும். பகவான் சொன்னார், கவலைப்படாத இரு தர்மபுத்திரா, நீ எப்பவுமே நல்லது மட்டும்தான் செய்வாய், ஆருக்கும் எந்த உபதிரவமும் செய்ய மாட்டாய், தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவனாக்கும் நீ. அதனாலேயே உன்னோட ஆசை அப்படிங்கறது கட்டாயம் நடக்கும் அப்படின்னு சொன்னார். யாகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால திக்விஜயம் நடத்தணும் இல்லையா, அது ஒரு பதிவாக்குமே. அதுக்காயிட்டு படையோடு கூடிட்டு வடக்கு பக்கத்துக்கு அர்ஜுனனும், கிழக்கு பக்கத்துக்கு பீமனும், தெற்கு பக்கத்துக்கு சகதேவனும், மேற்கு பக்கத்துக்கு நகுலனும் போகட்டும். எல்லா ராஜாக்களும் உங்களுக்கு அடிபணிஞ்சு உங்களுக்கு சப்பம் தருவா. ஆனா மகத ராஜாதிபனா இருக்கிற ஜராசந்தன் மட்டும் எதிர்த்து நிற்பன். அதனால யாகத்துக்கு முன்னால அவனை வதிக்கத்தான் வேணும். இப்ப இருக்கிற ராஜாக்களில ரொம்ப ரொம்ப ஃபேமஸாவும் சக்தனுமாயிட்டு இருக்கிறவனாக்கும் அவன். 23 அச்சௌகரி படையோடு கூடிட்டு 17 தடவை அவன் எங்கிட்ட யுத்தம் செஞ்சிருக்கிறவனாக்கும். மகத ராஜ்ய அதிபதியாயிருந்த பிருஹத்ரதன் அப்படிங்கிற ராஜா, அந்த ராஜாக்கு சண்டி கௌஷிகன் அப்படிங்கிற முனியோடு அனுகிரகத்தால அந்த ராஜாவோடு 2 மனைவிகளிலேயும் ஆயிட்டு பாதி பாதி ஜனிச்சவனாக்கும் ஜராசந்தன். ஜரை அப்படிங்கிற எச்சியாக்கும் 2 மனைவிகளிலேயும் பாதி பாதியாயிட்டு ஜனிச்ச அந்த சரீரங்களில 2லையும் ചേർത്ത് യോജിപ്പിച്ചത്, 2 சரீரங்களையும் തമ്മിல யோசிப்பிச்சது. அதனாலேயாக்கும் அவனுக்கு ஜராசந்தன் அப்படிங்கிற பேரு வந்தது.
ஜரை அப்படிங்கிற யட்சியாக்கும் அந்த அர்த்த சரீர பாகங்களை தம்மில யோசிப்பிச்சது. அந்த ஜராசந்தனை கொல்லறதுக்கு சாமான்யமான ஆளுகளால சாதிக்காது. அதுக்கு வாயு புத்திரனாயிருக்கிற பீமனால மட்டும்தான் சாதிக்கும். அதனால நானும் அர்ஜுனனும் பீமனும் கூட்டிட்டு ஜராசந்தன் கிட்ட போயிட்டு அவனை நிகிரகிக்கிறதுக்கான டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு வரோம். அதுக்கப்புறமா அர்ஜுனனும் பீமனும் சகதேவனும் எல்லாம் திக்விஜயத்துக்கு கிளம்பி போனா போரும் அப்படின்னு பகவான் தர்மபுத்திரர்கிட்ட சொன்னார். ஜராசந்தனை வதிக்கிறதுக்கு ஆயிட்டு பகவான் கிளம்புறார். ராஜதானியில மாகத ராஜதானியில போய் ஜராசந்தனை பார்த்தா அர்ஜுனனும் பகவானும் பீமனுமாயிட்டு பிராமணாலோடு வேஷத்தை போட்டுட்டாக்கும் அவ போன. அவளை பார்த்துட்டு ஜராசந்தன் கேட்டான், உங்களை பாக்கிறதுக்கு பிராமணா மாதிரி இருக்கு, நீங்கள் ஆராக்கும் எங்கேந்து வர என்னத்துக்கு வந்திருக்க? ரொம்ப ரொம்ப பிராமண பக்தி ஆக்கும் ஜராசந்தனுக்கு உள்ளது. அதனாலேயே ஜராசந்தன் பிராமணா என்ன கேட்டானாலும் கொடுத்து விடுவேன், தானசீலனாக்கும். அத கேள்விப்பட்டுட்டாக்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனும் பீமனும் அர்ஜுனனும் ആ பிராமணாலோடு வேஷத்தை போட்டு அங்க போனா. உங்களை பாக்கிறதுக்கு ஒரு ஆசை, அதனால நாங்கள் வந்தோம், அவ்வளவுதான். மகாபலி, ஹரிச்சந்திரன், ரந்திதேவன், சிபி இப்படி இருக்கிற தன்யாத்மாக்கள் தான தர்மத்தால ரொம்ப ஃபேமஸ் ஆனவாளாக்கும். நீங்களும் நிறைய நிறைய தானங்கள் எல்லாம் பண்றேன் அப்படின்னு கேள்விப்பட்டு உங்களை பாக்கிறதுக்கு நாங்கள் வந்தோம், அவ்வளவுதான் அப்படின்னு அவ சொன்னா. உங்களுக்கு என்னவாக்கும் வரம் வேணும், தானமாயிட்டு வேணும், அதை சொல்லுங்க, இம்மீடியட் ஆயிட்டு நான் தரேன். பிராமணா என்ன கேட்டானாலும் நான் அதை கொடுத்துடுவேன் அப்படின்னு சொன்னார் ஜராசந்தன். ஆனா ஜராசந்தனுக்கு ஒரு டவுட் மனசுக்குள்ள, ஆக்சுவலாயிட்டு இவா பிராமணா தானா? கையிலேயாக்குமானா இந்த அம்பு பிடிச்சிருக்கிற தழம்பு காணறது, அதனால சத்திரியர்கள் மாதிரி தெரியறதே. ஆனா பரசுராமன், துரோணர் இவாளெல்லாம் பிராமணா இருந்துட்டு கூடியும் கையில தழம்பு இருந்தது. இருந்தாலும் கேட்டுடலாம். கிருஷ்ணனை பார்த்துட்டு ஜராசந்தன் கேக்குற, உங்களை நான் எங்கேயோ பார்த்தா மாதிரி ஒரு ஞாபகம், எங்கேயாக்கும் உங்களோட வீடு? கிருஷ்ணன் சொல்ற, சரியாக்கும், நீ என்ன பாத்திருப்பாய், மதுரையில வச்சு பாத்திருப்பாய். அம்பாடி கிருஷ்ணன் கிட்ட யுத்தம் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல நான் மதுரையில இருந்தேன். நீ அடிக்கடி இந்த கிருஷ்ணன் கிட்ட போய் யுத்தம் பண்றதுக்கு போவியே, அப்ப நான் அங்க இருந்தேன். ஜராசந்தன் சொல்ற, தெரிஞ்சுதா இப்போ என்னோட யுத்த சாமர்த்தியம்? அந்த மாடு மேய்க்கிற கிருஷ்ணன், அவனை, அந்த கோபாலனை நான் படாபாடுபடுத்தி இருக்கேன். கடைசியில அவன் என்ன பார்த்து பயந்து ஓட வைக்க செஞ்சான் அன்னைக்கு. அப்ப ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றாரு, ஆமா ஆமா, அந்த கிருஷ்ணன் ஓடுறத நானும் பார்த்தேன் அங்க மதுரையில இருந்து. ஆனா அந்த கிருஷ்ணனை ஆராக்கும் ஓட வச்சா அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஆனா அந்த கிருஷ்ணனும் ரொம்ப லேசிப்பட்டவனொன்னும் இல்லை ஜராசந்தா அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணன். அவன் மோசக்காரன் அல்ல அப்படின்னு நீ சொல்றியே, என்ன கண்ணாடி அக்கு நீ அவனை பார்த்தாய்? என்ன பயந்து அவன் கடலுக்கு அந்த பக்கமா எங்கேயோ ஓடி ஒளிச்சுட்டான். சரி, நீ இப்போ அவனோட கதையெல்லாம் என்னத்துக்காக்கும், நீங்கள் 3 பேரும் என்னத்துக்காக்கும் வந்திருக்கேன்னு அதை சொல்லுங்க. கிருஷ்ணன் சொல்றார், நாங்கள் என்ன கேட்கிறோமோ அதை தரேன்னு அல்லவா நீ சொன்னாய்.
தரேன்னு சொன்னானாக்கா சத்தியம் பண்ணி சொல்லு. அப்படி சொன்னானாக்கா நாங்கள் ஆராக்கும் அப்படிங்கிற உண்மைன்னு சொல்றோம். ஜராசந்தன் சொல்றார், நீங்கள் கேட்கிற விஷயம் அது என்னதானாலும் என்ன அதை தர முடியற விஷயமாக்குமானா நான் கட்டாயம் தருவேன். என்னோட ஜீவனும் ராஜ்யமும் இது ரெண்டையும் தவிர நான் உங்களுக்கு என்ன வேணுமானாலும் தரேன் அப்படின்னு சத்தியம் பண்றேன். உத்தம பிராமணர்களுக்கு ஆக்குமானா என்னோட ஜீவனை கொடுக்கறதுக்கும் நான் ரெடியாக்குமானா உங்களை பார்த்தா உத்தம பிராமணர்கள் ஆயிட்டு எனக்கு தோமல அப்படின்னு ஜராசந்தன் சொல்ற. பகவான் சொல்றார், இனி நாங்கள் ஆராக்கும் அப்படின்னு சொல்றேன். நான் நீ 17 தடவை யுத்தத்துல தோக்கடிச்ச, நீ இப்ப கிண்டராயிட்டு சொன்னியே மாடு மேய்க்கிற கிருஷ்ணன் அப்படின்னு, அந்த கிருஷ்ணன் தான் ருக்மிணிய திருமணம் பண்ணின்ற கிருஷ்ணன். எங்கூட பக்கத்துல இருக்கானே இவன் அர்ஜுனனாக்கும். அதுக்கு பக்கத்துல இருக்கிறவன் அர்ஜுனனோட அண்ணாவா இருக்கிற பீமன். எங்களுக்கு உன்னோட ராஜ்யமோ ஜீவனோ வேண்டாம், உங்கூட துவந்த யுத்தம் பண்ணணும், எங்களுக்கு வேற ஒன்னும் வேண்டாம். நாங்கள் 3 பேர் வந்திருக்கோம், உனக்கு ஆறு கூட வேணுமாக்கும் யுத்தம் பண்ணணுமோ அவளை நீயே செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றார் பகவான். ஜராசந்தனுக்கு சிரிப்பு அடக்க முடியல, அட்டாட்டகாசம் பண்ணி சிரிச்சான். இது அக்கமா இவ்வளவு பெரிய காரியம், இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய சத்தியத்தை எல்லாம் செய்ய வச்சேன் நீங்கள். நினைச்சு பார்த்தா எனக்கு வெக்கமா இருக்கு. உங்களோட அகம்பாவத்தை தீர்த்து வைக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்கு. நான் ஆறு கூட யுத்தம் பண்ணணும் அப்படிங்கறத நான் முடிவு பண்றேன். கிருஷ்ணா, உங்கூட நான் யுத்தம் பண்ணவே மாட்டேன். 17 தடவை நீ என்கிட்ட தோத்தவனாக்கும். தோத்தோடி போனவன்கிட்ட யுத்தம் பண்றது சரியாகாது. அர்ஜுனனாக்குமானா எனக்கு ஈக்குவலான ஜோடியும் கிடையாது. அதுக்கப்புறம் இருக்கிறது பீமனாக்கும். அவனும் எனக்கு சமனொன்னும் அல்ல. இருந்தா கூட வேற ஒருத்தர் இல்லை அப்படிங்கறதுனால உன்னையும் அர்ஜுனனையும் தவிர இந்த பீமன் கூட நான் துவந்த யுத்தம் பண்றதுக்கு ரெடி ஆகிறேன். ஒரு விஷயத்த முன்னாடியே சொல்றேன், இந்த யுத்தத்துக்கு நடுவுல பயந்து ஓடி போகக்கூடாது. ஓடினானா உடனடியாயிட்டு நான் அவனை கொன்னுடுவேன், அதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா அந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு. ஜராசந்தன் ஆயுதங்கள் எல்லாம் வச்சிருக்கிற இடத்துக்கு போயிட்டு 2 பெரிய கதைகளை எடுத்துட்டு வந்த. ஒரு கதைய பீமனோட முன்னால வச்ச, நல்லா செக் பண்ணி எடுத்துக்கோ நல்லா இருக்கா அப்படின்னு. அதுக்கு பீமன் சொல்றார், நான் செக் பண்ணணும் இல்லை, உனக்கு ஏது கதை வேணுமோ எடுத்துட்டு மிச்சத்தை அங்க வை, அதை நான் எடுத்துக்கிறேன். எனக்கு ஏது கதையா இருந்தாலும் விரோதம் இல்லை, உங்கூட துவந்த யுத்தம் பண்ணணும் அப்படின்னு மட்டும்தான் எனக்கு உள்ளது. அப்படி அவ 2 பேரும் தமிழ துவந்த யுத்தம் ஆரம்பிச்சா. 100 கணக்குக்கு பார்வையாளர்கள் சுற்றிலும் கூடி நின்னா. கதைகள் தமிழ இடிக்கிற பெரிய சத்தம் கோரமான இடிநாதம் மாதிரி முழங்கிட்டு. அப்படி அந்த சமரம் 15 நாள் நீண்டு நின்றது. ஆருக்கும் தோல்வியும் இல்லை, ஆருக்கும் ஜெயமும் இல்லை. 2 பேரும் ஈக்குவலா போராடுறா. பீமன் கொஞ்சம் கொஞ்சம் டயர்ட் ஆயாச்சு. அத அர்ஜுனன் சீக்கிரட் ஆயிட்டு கிருஷ்ணன் கிட்ட சொன்னார், பீமனுக்கு டயர்டு வந்துருத்தே, பகவானே இந்த யுத்தம் முடிகிற லட்சணம் ஒன்னும் காண்றதுக்கு இல்லையே, பீமனானா டயர்டாக தொடங்கியாச்சு, இந்த ஜராசந்தன் பீமனை கொன்னுபடாக்கி இருக்கணும். பகவான் சொல்ற, பயந்துக்காம இரு அர்ஜுனா,
ஜராசந்தன் அவனோடு அம்மை அப்படின்னு பார்த்தா அவனுக்கு 2 ஸ்திரீ சரீரத்திலேருந்து கிடைச்ச உருவமாக்கும் அவனுக்கு இருக்கு. பிருஹத்ரதன் அப்படிங்கிற ராஜாக்கு அவரோட 2 மனைவிகளிலேருந்து கிடைச்ச 2 சரீரமாக்கும் அவனுக்கு இருக்கு. அதனால அவனை கொல்லறதுக்கு ஒரு டெக்னிக் எல்லாம் உண்டு. அதை நான் சொல்லித்தரேன். இந்த ஜராசந்தனோட சரீரத்தை நடுவால வலிச்சு கீறி தலைய திருப்பி கொன்னா மட்டும்தான் அவனை கொல்ல முடியும். அந்த தலைய கையால திரிச்சு திருகலை அப்படின்னாக்கா இந்த 2 உடல்களும் மறுபடியும் சேர்ந்து மறுபடியும் அவன் வாழ்வான். அப்படி செய்யறதுக்கு ஒரு அடையாளம் காட்டி கொடுத்து பீமனை நீ அதை செய்யவே ஒரு இலைய கையில் எடுத்துக்கோ. அந்த இலைய நடுவால கீறி அதனோட தலைய திரிச்சு தூக்கி எறிஞ்சு காட்டி கொடு. பகவானோட உபதேசம் அனுசரிச்சு அர்ஜுனன் அங்க இருக்கிற ஒரு பச்சை கலர்ல இருக்கிற ஒரு இலைய பறிச்செடுத்து அத நடுவால குறுக்கால கீறி அண்ணாவான பீமன் பாக்குற மாதிரி நின்னுண்டு அந்த இலையோடு நுனிய திரிச்சு தூர தூக்கி எறிஞ்ச. அர்ஜுனனோட உத்தேசம் என்னவாக்கும் அப்படிங்கறத புத்திமானான பீமன் புரிஞ்சுண்டார். காரணம் ஜராசந்தனோடு ஜனன கதைகளை பீமன் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருந்தார். அதுக்கப்புறமா அனுகூலமான ஒரு சாகச்சரியம் வந்தோன அந்த ஜராசந்தனை கீழே தள்ளி போட்டு அவனோட ஒரு காலு மேல பலமா சவுட்டி நின்று இன்னொரு காலால 2 கைகளையும் பிடிச்சு பொக்கி அந்த ஜராசந்தனோட உடலை 2 கீறி எடுத்து தலைய திருப்பி திருகி தூர வலிச்செறிஞ்ச. அதோடு கூடிட்டு ரொம்ப ரொம்ப குருவல் மைண்டா இருக்கிற ஜராசந்தன் இறந்து போனான். എന്നിട്ട് ஜராசந்த வதம் முடிஞ்சு அவனோடு காராகிரகத்தில இருந்த நிறைய ராஜாக்களையும் ரொம்ப ரொம்ப சாதுக்களாயிருக்கிறவாளையும் எல்லாம் பகவான் அந்த காராகிரகத்திலிருந்து மோசிப்பிட்டார். இனிமேல் உங்களுக்கு சத்ரு பயம் உண்டாகாது. தர்மபுத்திரர் இந்திரபிரஸ்தத்துல ராஜசூய மகா யஜ்யம் நடத்துறதுக்கு தீர்மானம் பண்ணிருக்கார். அந்த புண்ணிய யஜ்யத்துல எல்லாரும் வந்து கலந்துக்குங்க, உங்களை எல்லாம் நான் இன்வைட் பண்றேன் அப்படின்னு பகவான் அவாகிட்ட சொன்னார். എന്നിട്ട് ஜராசந்த வதத்துக்கு அப்புறமா அங்க வந்து சேர்ந்த ஸ்ரீகிருஷ்ணனையும் தம்பிகளான பீமனையும் அர்ஜுனனையும் தர்மபுத்திரர் வரவேற்றார். பகவானோடு பாதத்துல புஷ்பம் அர்ப்பிச்சு பூஜிச்சார். அதுக்கப்புறமா திக்விஜயத்துக்காயிட்டு 4 டைரக்ஷனுக்கும் 4 தம்பிகளையும் அனுப்பினார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் துவாரகைக்கும் கிளம்பினார்.
திக்விஜயத்துக்கு போன தம்பிகள் எல்லா ராஜாக்களையும் ஜெயிச்சு அவாகிட்ட இருந்து கிடைச்ச நிறைய தன ரத்ன அமூல்யங்களான திரவியங்கள் இதெல்லாம் கூடி கொண்டு வந்து அண்ணாவோடு முன்னால சமர்ப்பிச்சா. யாகத்துக்கான அரேஞ்ச்மெண்ட்கள் எல்லாம் பூர்த்தியாச்சு. யாகசாலை, அதிதி மந்திரங்கள், உணவு சாப்பிடுற இடம், எல்லாருக்கும் விசிரமிக்க வேண்டிய இடங்கள் எல்லாம் ரெடி. யஜ்ஞ ஆரம்ப நாள் வந்து சேர்ந்தது. ராஜாக்கள் எல்லாம் அவாவாளோடு பதவிக்கு ஏற்றபடி பரிவாரங்களோடு கூடிட்டு பந்து ஜனங்களோடு கூடிட்டு வந்து சேர்ந்தா. பாஞ்சால தேசம், விராடம், விதர்பம், மாத்ரம், மால்சியம், மாகதம், மாளவம், கொங்கணம், கோசலம், கேகயம், கபிலம், காசி, நைஷதம், அவந்தி, அயோத்தியா, அங்கம், வங்கம், கலிங்கம், சிந்து, சேதி, சோளம், பாண்டியம், கேரளம், லங்கா இப்படிங்கிற ராஜ்யங்களில ராஜாக்கள் எல்லாம் வந்து சேர்ந்தா. லங்கையிலிருந்து விபீஷணனாக்கும் வந்தது. அஸ்தினாபுரத்திலிருந்து திருதராஷ்டிரரும் காந்தாரியும் துரியோதனன் தொடங்கின 100 புத்திரர்களும் அவளோட பத்னிகளும், கர்ணன், சல்யர் தொடங்கின பந்துக்களும் அவளோட மனைவிகளும், துரோணர், கிருபர் தொடங்கின குரு சிரேஷ்டர்களும், பிதாமகனாயிருக்கிற பீஷ்மனும், சகுனி, விதுரர் இப்படி இருக்கிற ரொம்ப ரொம்ப ஞானிகளும், கணிங்கன் தொடங்கின மந்திரிகளும், சேனாபதிகளும் சபரிவாரம் அங்க வந்து சேர்ந்தா. மாகத காராகிரகத்துல இருந்த ராஜாக்கள் எல்லாம் அங்க வந்து தர்மபுத்திரருக்கு பலவிதமான காணிக்கைகளை சமர்ப்பிச்சா. வேதவியாசன், பராசரன், பைலன், சுமந்து, தௌமியன், பரத்வாஜன், கௌதமன், வீதிஹோத்ரன், கண்வன், அங்கிரசு, தேவனன், மைத்ரேயன், கஷ்யபன், அகஸ்தியன், கர்கன், வசிஷ்டன், ஜாபாலி, நாரதன் இப்படி இருக்கிற மகர்ஷி சிரேஷ்டர்களும், யாக ஹோத்ரிகளும், பரிகர்மிகளும் பரிதுஷ்டியோடு கூடிட்டு வந்து சேர்ந்தா. சந்தோஷமாயிட்டு வந்து சேர்ந்தா. துவாரகையில போயிட்டு ஸ்பெஷலாயிட்டு பகவானை இன்வைட் பண்ணினா. ஸ்ரீகிருஷ்ணனும் மனைவிகளும், பலராமனும், ரேவதியும், தேவகியும், வசுதேவர்களும், அதே மாதிரி யாதவவதி, உக்ரசேனனும், பிரத்யும்னன், சாம்பன் இப்படி இருக்கிற ஸ்ரீகிருஷ்ண புத்திரர்களும், சாத்தியகி, சத்யன், சாரணன், கிருதவர்மா இப்படி இருக்கிற யாதவ பிரமுகர்களும், உத்தவர், அக்ரூரர் இப்படி இருக்கிற சஜிவ சத்தமர்களும், அதே மாதிரி அந்தகன்மார்களும், மகர்ஷிகளும், மகாபிராமணர்களும் இப்படி இருக்கிற ஒரு பெரிய யாதவ சமூகம் ரதங்களிலேயும் பல்லக்குகளிலேயும் எல்லாம் ஆயிட்டு அந்த இந்திரபிரஸ்தத்துல வந்து சேர்ந்தா. ராமகிருஷ்ணர்களையும் யதுகுல நாயகர்களையும் தர்மபுத்திரர் ரொம்ப ரொம்ப சல்காரம் பண்ணி அவளை அழகான வீடுகளில வாழ வச்சார். கிருஷ்ண பத்னிகளையும், தேவகி, ரோகிணி இப்படி இருக்கிற மாதிரி துல்லியர்களாயிருக்கிற ஜனங்களையும், பாஞ்சாலியையும், சுபத்ரியையும் வரவேற்றார். அந்த புறத்தோடு எல்லா விதமான இடங்களிலும் எல்லாரும் ரொம்பி வழிஞ்சார். எல்லா விஷயங்களும் பகவான் கிட்ட கூடி ஆலோசித்து யுதிஷ்டிரன் பிரவர்த்திச்சார். எங்கேயும் கிருஷ்ணர் இருக்கார். 1000 கிருஷ்ணர்களோடு சாநித்தியம் இருக்கிற மாதிரி பாக்கிறவாளுக்கு தோணித்து எல்லாம் வேண்டபடி ஏற்பாடு செஞ்சதுக்கு அப்புறம் தர்மநந்தனன் பீஷ்மாதி குருஜனங்களோடும் கிருஷ்ணனோடும் முனி சிரேஷ்டர்களோடும் ஆசீர்வாதத்தோடு கூடிட்டு பத்னி சமேதனாயிட்டு யாகதீட்சை ஆரம்பிச்சார். அடுத்த நாள் பிரபாதத்திலே எல்லா வீடுகளிலேயும் சுபராசிகளில நிக்கிற திவ்ய முகூர்த்தத்தில மந்திர சித்தி வருத்தின யஜ்ஞஹோத்ரிகளான 16 வைதிக சிரேஷ்டர்களும் ரித்திக்குகளாயிருக்கிற ரிஷீஸ்வரர்களும் சேர்ந்து மங்கள வாத்திய கோஷங்களும் சங்குநாதங்களும் முழக்கிக் கொண்டு யாக கர்மங்களை ஆரம்பிச்சார். சர்வாத்மகனாயிருக்கிற பகவான் சர்வத்தோடும் அந்த ஒரு மேற்பார்வை நடத்தினார். விசாலமான சாலைகளும் பந்தல்களும் நெடும்புரைகளும் மட்டுப்பாவும் எல்லாம் எங்க பார்த்தாலும் ஆளுகள் இப்படி ரொம்ப வழிஞ்சா. அப்படி விசிஷ்டமும் விபுலவுமான விதத்தில நடந்திருந்த தர்மபுத்திரரோடு ராஜசூய யஜ்ஞம் 34 மாசம் நீண்டு நின்றது. இത്ര பெரிய யாகம் இதுக்கு முன்னால ஒரு ராஜாவும் இந்த பூமியில பண்ணிட்டுல எல்லாம்
பக்தவத்சலனான பகவானோடு அனுகிரகத்தால நடக்கிறது அப்படின்னு தர்மபுத்திரர் நினைச்சார். மகேந்திரன், பிரம்மா தொடங்கின தேவர்களும் மகர்ஷிகளும் அந்த யாக பரிசமாப்தியில பரம சந்தோஷமாயிட்டு வந்து சேர்ந்தா யஜ்ஞம் பூர்த்தியாகணுமானா அக்ரபூஜை கூடி நடத்தணும். அக்ரிம ஸ்தானத்துக்கு ஆராக்கும் யோக்கியன் அப்படின்னு ஹோத்ரிகளும் மகர்ஷிகளும் மகாபிராமணர்களும் தமிழ யோசனை பண்ணினா அதுக்கு சர்வதா யோக்கியன் சர்வ லோகாதிபதியாயிருக்கிற பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அல்லாதக்கு வேற ஆரும் இல்லை அப்படின்னு திவ்யர்களாயிருக்கிற மகர்ஷிகளுக்கு தெரியும். அப்படின்னாலும் அவ ஒண்ணுமே பேசாம நின்று இருந்தா. அந்த டைம்ல சாஸ்திர ஞானியா இருக்கிற சகதேவன் முன்னால வந்தார். சர்வ சதஸ்யரும் கேட்க அவர் சொன்னார், இதுக்கு இப்படி ஆலோசிக்கிறதுக்கு என்ன வாக்கம் இருக்கு? திரிபுவனங்களுக்கும் நாதனான சாட்சாத் ஸ்ரீ நாராயணனோட திரு அவதாரமாயிருக்கிற ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா இங்க வந்து சேர்ந்திருக்காரே, அக்ரபூஜைக்கு அர்ஹனாயிட்டு அவரை விட சிரேஷ்டதை வேற ஆருக்காக்கும் இருக்கு? சூரிய வெளிச்சம் ரொம்ப நிக்கிற நேரத்துல சின்ன நிலவிளக்க தேடுற மாதிரி அக்கம் இது இருக்கு. ஒன்னும் தெரியாத மாதிரி நம்ம இருக்கப்படாது. முக்தி பிரதனா இருக்கிற அந்த ஸ்ரீகிருஷ்ணனை விட வேற யாரும் இங்க யோக்கியதை இல்லை. அதனால பிரகாசம் ஜாஸ்தியா இருக்கிற ஜோதிஷ பார்க்காதக்கு என்னத்துக்காக்கும் இப்படி இருட்டுல தப்புற அத்தனை நேரம். அதனால சந்தேகமே வேண்டாம், அக்ர பூஜைக்கு அர்ஹன் அந்த சனாதன மூர்த்தியாக்கும். அக்ரம ஸ்தானத்துல அவரை உட்கார வச்சு பூஜை பண்ணுங்கோம் அப்படின்னு சனாதனன் சொன்னார். ஹோத்ரிகளும் ஸ்ரோத்ரிகளும் சாஸ்திரிகளும் ரிஷிகளும் சகதேவனோடு அபிப்பிராயத்துல யோசித்தார். உடனடியா பீஷ்மர் தர்மபுத்திரரை கூப்பிட்டு தைரியப்படுத்தினார். யுதிஷ்டிரா, நீ சஞ்சலப்படாதே, அக்ர பூஜைக்கு சர்வதா அர்ஹதை இருக்கிறது வாசுதேவனான பகவான் ஸ்ரீவல்லபனுக்கு தான், அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு. அத கேட்டோன்னே தர்மபுத்திரருக்கு மனசுல ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அதன்படி தர்மபுத்திரர் எந்திருந்து சதச பார்த்து சொல்றார். அதுக்கப்புறமா புண்ணிய புருஷோத்தமனான ஸ்ரீகிருஷ்ணனை அந்த கிரண்ய பீடத்துல அக்ரிம ஸ்தானத்துல கொண்டு வந்து உட்கார வச்சார். பகவானோட திருச்சேவடிகளில பாவன தீர்த்த ஜலத்தால அலம்பி திவ்ய புஷ்பங்களால அர்ச்சனை பண்ணினார். பூஜிச்சு சாஷ்டாங்கம் தண்ட நமஸ்காரம் செஞ்சார். மங்கள வாத்தியங்கள் அப்படி முழங்கி கேட்டது. ஜெய ஜெய கிருஷ்ணா அப்படிங்கிற நாமஸ்துதிகள் அந்த சதசுல இருக்கிறவா அத்தனை பேரும் சொன்னா. கார்முகில் வர்ணனோடு திருமௌலியில சுரலோகவாசிகள் புஷ்பவிருஷ்டி நடத்தினா. யாக பீடத்தில இருந்த கிருஷ்ணையும் கிருஷ்ண பாதங்களில விழுந்து நமஸ்காரம் பண்ணி கண்ணுநீரால அந்த பகவானோட பாதங்களை தொடச்சா. காணிகள் எல்லாம் இத பார்த்து ரோமாஞ்சம் அணிஞ்சா. அந்த டைம்ல சேதி அதிபனாயிருக்கிற சிசுபாலன் கோபத்தோடு கூடி எந்திருந்து பலவிதமான துர்பாஷணங்களை செஞ்சுண்டு ஸ்ரீகிருஷ்ணனை இன்சல்ட் பண்ணினான். வைகுண்ட கோபுர காவல்காராயிருந்த ஜெய விஜயர்கள் சனகாதி முனிகளோடு சாபம் அனுசரிச்சு 3 ஜென்மங்களில அசுரர்களாயிட்டு பிறந்தா. ஹிரண்யாட்ச ஹிரண்யகசிபு ஆயிட்டும், ராவண கும்பகர்ணர்களாயிட்டும், சிசுபால தந்தவக்தர்களாயிட்டும் அவ ஜென்மம் எடுத்து பகவானோடு கையாலேயே மரணம் அடைஞ்சா. 3வது ஜென்மத்தோடு கூடிட்டு அவளுக்கு புனர்ஜென்மம் இல்லாத அந்த விஷ்ணுபதம் பிராபிச்சதோடு லட்சணமாக்கும். அவளோட மரண வேளையில அவள்கிட்டேந்து திவ்யமான பிரபை உண்டாகி வந்தது. பகவத் பாதங்களில அவ அபயம் பிராபிச்சா. அப்படி சாபங்கடத்து ஜெய விஜயர்களுக்கு அந்த சிசுபாலகன் தந்தவக்திரன் இப்படி இருக்கிற அசுரர்களுக்கு பகவான் சாயுஜ்ய முக்தி கொடுத்தார் இந்த நிகழ்வுல. அதுக்கப்புறம் ராஜசூய மகா யஜ்ஞத்துல சிசுபாலன் வதிக்கப்பட்ட விற்த்தாந்தம் அவனோட சுகூர்த்தான சால்வன் அப்படிங்கிற
ராஜாக்கு தெரிய வந்தது. கிருஷ்ணன் கிட்ட ஆல்ரெடி வைராக்கியம் வித்வேஷம் எல்லாம் இருக்கிற சால்வன் பகவான் கிட்ட யுத்தம் பண்ணி பகவான் அந்த சால்வனையும் நிகிரகம் பண்ணிட்டார்.